ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சினிமாவில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகைகள், நடிகர்கள் இவங்கெல்லாம் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை பார்த்தாங்க, என்னென்ன தொழில் பண்ணாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இவங்களாம் இந்த வேலை பார்த்து தான் சினிமாவுக்கு வந்தாங்களா அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. சரி வாங்க, யார் யார் என்னென்ன வேலை பார்த்து வந்திருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். எந்த தொழில் செய்தால் என்ன செய்யும் தொழில் தெய்வம் என்று வட்டுக்கோட்டை பாட்டில் சொன்னானே. ஃபர்ஸ்ட் ஒன் மேடி அப்படின்னு அழைக்கப்படுற ஆர் மாதவன். இவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு துறையில் மட்டும் வேலை பார்க்கல, பல துறைகளில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு தான் சினிமாவுக்குள்ளேயே வந்திருக்காரு. இவர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்காரு. பட் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணலை. அதுக்கு பதிலாக பப்ளிக் ஸ்பீக்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் ட்ரைனராக இருந்திருக்காரு. இதுதான் அவருடைய முக்கிய தொழிலாகவும் இருந்திருக்குது. ஆரம்பத்தில் அவர் கூட இருக்க 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இன்டர்வியூஸ்லாம் போனால் எப்படி அட்டன் பண்ணணும், அவங்ககிட்ட எப்படி ஹேண்ட் ஷேக் பண்ணணும், எப்படி ட்ரெஸ் கோட் போடணும், இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ்லாம் கொடுத்தாரு. அது நாளடைவில் ஒரு தொழிலாகவே மாறுது அவருக்கு. தென் நிறைய பசங்க அவரோட கிளாஸில் ஜாயின் பண்ணுறாங்க. சரி வாங்கடா அப்படின்ட்டு 5 பசங்களை கூட்டு மாடியில் போய் உட்கார வச்சு அவங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ போகும்போது இப்படி தான் நீங்கள் ட்ரெஸ் பண்ணணும், கை கொடுக்கும்போது ஒரு லேடியோட இப்படி தான் கை கொடுக்கணும், ஒரு ஜென்ஸோட இப்படி கை கொடுக்கணும், அவங்க சப்ஜெக்ட்டை கேட்கும்போது நீங்கள் யாராக இருக்கணுங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை, நீங்கள் யாராக இருக்கீங்கிறது நம்ம இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பல நோட்ஸ் கொடுக்கவே அது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மிக இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சு. காலேஜில் இன்ஜினியரிங் கிளாஸில் இருக்கிற 42 பேர் பசங்களை வந்து 35 பேர் என் கிளாஸில் வந்துட்டு இருந்தாங்க. பட் இவர் வித் பேஷன் அவங்க வந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதை வந்து ஒரு தொழிலாகவே மாற்றி நான் வந்து ஒரு ப்ரொஃபஸராக சுயம்புவாக ஆரம்பித்த அந்த திறமை ஆமாம் அது பின்னாளில் ஒரு தொழிலாக மாறிவிட்டுச்சு. ஸோ ஐ வாஸ் டீச்சிங் அண்ட் ஐ வாஸ் ஏர்னிங் மணி. இவர் இந்த கோச்சிங் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்காகவே பாம்பேல போயிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங், கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த ட்ரைனிங்லாம் கொடுத்துருக்காரு. சரி, அது ஒரு தொழிலாக மாறி அந்த தொழிலாக தான் நான் பாம்பேக்கே வந்தேன். எங்கள் அப்பாவுக்கு வந்து அப்போ மிகப்பெரிய ஒரு பயனா, இவனுக்கு நான் காசே கொடுக்கல, மாதத்துக்கு வந்து 1000 ரூபா அனுப்பிச்சிட்டு இருந்தார். இப்போ பட் நான் இந்த கிளாஸில் ஒரு 10,000 12,000 ரூபா சம்பாதிச்சிட்டு இருந்தேன். அது வீட்டுக்கு கூட அனுப்பிச்சிட்டு இருந்தேன். அவர் வந்து இவன் என்ன தொழில் போயிட்டான், ஏதாவது மாஃபியா கேஃபேல போயிட்டான் அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே அவர் இருந்தார். செகண்ட் ஒன் MS பாஸ்கர். நாட்டில் விலைவாசி தான் சார் தினம் ஏறுது, நம்ம சம்பளம் ஏறவே மாட்டேங்குது சார். இவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு டூத் பேஸ்ட் கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. LIC ஏஜெண்டாக இருந்திருக்காரு. தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க்கில் ஊழியராக இருந்திருக்காரு. அப்புறமா நான் வந்து வேறு ஒரு இதில் ரெப்ரசன்டேட்டிவாக போனேன். அதுக்கப்புறமா ஒரு இதில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக போய் சேர்ந்து வேலை செஞ்சேன். இது போக கூல்ட்ரிங்க்ஸ் கம்பெனியில் பாட்டில் கழுவுறவராக 1 டே வேலை பார்த்துருக்காரு. அண்ட் மந்தைவெளியில் இருக்க மெக்கானிக் ஷெட்டில் பல மாதங்களாக வேலை பார்த்துருக்காரு. இந்த மாதிரி சினிமா வாய்ப்பு கிடைக்கலன்னா நம்ம சும்மாவே இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக பல வேலைகளுக்கு போயிட்டு அன்னைக்கான செலவுக்கான ரெவென்யூவை அவரே ஜென்ரேட் பண்ணி இந்த தொழில்கள்லாம் பார்த்துருக்காரு. அப்புறம் ஒரு பெரிய ஒரு சோடா பாட்டில் இந்த குளிர்பானங்கள் செய்கிற கம்பெனியில் போய் ஒரே ஒரு நாள் வந்து பாட்டில் கழுவுற வேலை பார்த்தேன். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, நான் சொல்லலை. அப்புறம் மந்தவெளியில் போய் ஒரு மெக்கானிக் ஷெட்டில் போய் அங்கே கொஞ்சம் வேலை செஞ்சேன். இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆகிட்டேன். தேர்ட் ஒன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார். இவருடைய சின்ன வயசில் ஆரம்ப காலத்தில் இவங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமாக கார்பெண்டர் வேலை பார்த்துருக்காங்க. தென் அதுக்கப்புறமா லேபர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதாவது சித்தாள் வேலை, கொத்தனார் வேலை, அந்த மாதிரி. இது எல்லாத்துக்கும் அப்புறம் தான் பெங்களூர் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸில் சேர்ந்து ஒரு பஸ்ஸோட கண்டக்டராக மாறுறாரு. அப்படி அவர் கண்டக்டராக இருக்கும்போது தான் அவரோட ஸ்டைலை, அவரோட ஸ்பீக்கிங், இந்த ஸ்டைல்லாம் பார்த்துவிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம், மச்சான் நீ நல்லா நடிக்கலாண்டா, உனக்கு நல்ல திறமை இருக்குது, வேறு கண்டக்டருங்க வந்து பஸ்ஸில் இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கெல்லாம் ஆஃப் அன் அவர் ஆகும் டிக்கெட் கொடுக்கணும்னு சொன்னால் நான் 10 நிமிஷத்தில் டிக்கெட் கொடுக்கணும், டிக்கெட் கொடுத்துட்டு வந்துடுவேன். அந்த கர்நாடகா இருக்கும்போது இல்லை டிக்கெட் எல்லாம் இஷ்யூ பண்ணிவிட்டு அந்த கர்நாடகாவில் வந்துட்டு லேடிஸ் எல்லாம் வந்து முன்னால் டோரில் வந்து முன்னால் உட்காருவாங்க, ஜென்ஸ் எல்லாம் பின்னால். நீ ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லி அந்த உற்சாகத்தில் தான் அவர் போயிட்டு நாடகத்தில் ட்ரை பண்ணுறாரு. அப்படியே தான் இவருக்கு சினிமாவிலையும் வாய்ப்பு கிடைக்குது. முடி இருக்கும், காற்றுல முடி அப்படியே பறக்கும். மறுபடியும் பஸ் ஸ்டாப் ஆகும்போது உள்ளே போகும்போது அப்படி பண்ணிட்டு டிக்கெட் அனுப்புவார். ஃபோர்த் ஒன் மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. தத்துவம் இல்லாத தலைவர்கள் எப்பயும் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. இவருமே அவரோட இளமை காலத்தில் பல வேலைகள் பார்த்துருக்காரு. ஜவுளி கடையில் சேல்ஸ்மேனாக இருந்திருக்காரு, ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் கேஷியராக இருந்திருக்காரு, அப்புறம் அந்த டெலிஃபோன் பூத்தில் ஆப்ரேட்டராக இருந்திருக்காரு. தென் ஒரு சிமெண்ட் கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு. சார் இங்கே ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட்டாக வேலை பார்த்தேன் சார். அது பேர் GKS என்டர்பிரைஸஸ் சிமெண்ட் கம்பெனி சார். மாதம் 3500 சம்பளம் சார். இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லி ஹீரோ ஸ்டார்னு ஒரு கம்பெனி இருக்குது, அங்கே துபாயில் வேலை கேட்குறாங்க, அங்கே 12,000 ரூபா சம்பளம்னு சொன்னாங்க, 1000 திராம் சேலரி.
இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் பார்த்து இங்கெல்லாம் சம்பளம் அவருக்கு செட் ஆகாமல் பிகாம் முடிச்சிருந்ததுனால துபாய்க்கு சம்பாதிக்கிறதுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு ஒரு 3 வருஷத்துக்கு அக்கௌண்டண்ட்டாக வேலை பார்க்குறாரு ஒரு கம்பெனியில். தென் அதுக்கப்புறமா ரிட்டர்ன் திரும்பி வந்து கூத்துப்பட்டறை அப்படின்ற ஒரு டீமில் சேர்ந்து அங்கே அக்கௌண்ட்ஸாக வேலை பார்க்குறாரு. அதுலேருந்து தான் அப்படியே படிப்படியாக நடிக்கிறதுக்கு வந்து இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே இருக்கார். ஓரளவுக்கு குடும்ப வறுமைக்கு சூழலுக்கு அது வசதியாக இருந்தது. நான் சம்பாரித்து போனோம். மாதம் 10,000 அனுப்பிட்டு இருந்தேன் நான். ஆனால் அங்கே சுத்தணும் இல்லை. இப்போ நான் போகும்போது 3 வருஷமும் படித்து முடித்தோடனே குடும்பம் என் மேலே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்த கனவுளோட இளமையாக இருந்த காலம் இருக்குல்ல, கனவு வந்து டெண்டராக இருக்கும். 5th one பரோட்டா சூரி. உங்களை தட்டி கேட்க வருவாயா பங்கு இவர் பள்ளி படிப்பை பாதிலே நிறுத்திட்டு 1993 திருப்பூர்ல இருக்க பனியன் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டாரு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து. அங்க அவருக்கு ஒரு நாளைக்கு 20 ரூபாய் சம்பளம் கொடுத்துருக்காங்க. அங்க கிடைச்ச பணத்தை வச்சு அவரோட லைஃபையும் ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கும் ஒரு 70 ரூபாய் அனுப்பிக்கிட்டு வாழ்ந்து வந்துட்டு இருந்திருக்காரு. 93 நினைக்கிறேன். 93 நாங்கள் திருப்பூருக்கு நான் வேலைக்கு வந்து 8வது படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்கூல் நல்லா இருக்கணும், அந்த மக்கள் நல்லா இருக்குன்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்குலாம் ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்றக்காக அப்படியே எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் நேராக திருப்பூருக்கு வந்துட்டேன். நானும் என் ஃப்ரெண்டு 2 3 செந்தமிழ், முத்தையா, திவாகர் ஒரு 4 பேர் வந்தோம். தமிழ்நாடுக்கு ஏற்ற மாதிரி அந்த பல்லட ரோடுன்னு நினைக்கிறேன். பல்லட ரோட்டில் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற மாதிரி சிறிவோம் கியூரிங்னு ஒன்று இருக்குது. அங்கே தான் நான் வேலை செஞ்சேன். அப்போ ஒரு நாளைக்கு 20 ரூபா சம்பளம் எங்களுக்கு. 20 ரூபா 7 நாளைக்கு 140 ரூபா வரும். அதில் ஒரு 70 ரூபா செலவு பண்ணிவிட்டு ஒரு 7 ரூபா ஊருக்கு அனுப்புவேன். தென் அதுக்கப்புறமா 1996 சினிமாவில் வாய்ப்பு தேடி மதுரையிலேருந்து சென்னைக்கு வர்றாரு. வந்தவருக்கு செலவுக்கு காசு வேணும் அப்படின்றதுக்காக பெயிண்டர் ஒர்க்கும் பார்த்துருக்காரு சில நாட்கள். அதுக்கப்புறம் சினிமா ஷூட்டிங்கில் ஹெல்ப்பராக இருக்கிறது, எலக்ட்ரீஷியனாக இருக்கிறது, லைட்மேனாக இருக்கிறது, இந்த மாதிரி சினிமாவில் சில சின்ன வேலைகள் பார்த்து சின்ன சின்ன கேரக்டர்ஸாக பண்ணி இப்போ ஒரு பெரிய ஹீரோவாக வளர்ந்துருக்காரு. 6th one அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார். இவர் ஆரம்பத்தில் ஒரு கார்மெண்ட்ஸ் ரிலேட்டட் கம்பெனியில் மெர்ச்சன்டைசராக இருந்திருக்காரு. தென் அதுக்கப்புறமா என்ஃபீல்டு ஆட்டோமொபைல் கம்பெனியோட சர்வீஸ் சென்டரில் ஒரு 6 month அப்ரெண்டிஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. அதாவது மெக்கானிக்கு ஹெல்ப்பராக இருந்திருக்காரு. பைக்ஸ், கார்ஸ் பயங்கர இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஸோ அஃப்கோர்ஸ் சென்னை மோட்டர்ஸ், என்ஃபீல்டு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அங்கே 6 months அப்ரெண்டிஸாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் மெர்ச்சன்டைசராக சேர்ந்தேன். 4 வருஷம் வேலை பண்ணிவிட்டு தென் இவருக்கு கார்மெண்ட்ஸ் பிடிச்சிருக்கவும் அது ரிலேட்டடாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அதில் லாஸ் ஆகிடுச்சு. தென் அதுக்கப்புறமா தான் சினிமாவில் ட்ரை பண்ணி இப்போ ஒரு பெரிய ஹீரோவாக இருந்துட்டு இருக்காரு. என் பின்னால் நிற்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுகிறவன், 4 பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன். 7th one ஆக்டர் சூர்யா. எல்லாருக்கும் ஏதாவது நல்லது பண்ணணும்னு சின்ன சின்னதா பண்ற எல்லாருமே அரசியல்வாதி தான். அந்த வகையில் பார்த்தா சூர்யா சார் அரசியல்வாதியா மாதிரி ரொம்ப வருஷம் ஆகுது. இவர் பிகாம் முடிச்சதுக்கு அப்புறமா கார்மெண்ட் எக்ஸ்போர்ட் ஃபேக்டரியில் வேலைக்கு சேர்ந்துறாரு. 15 நாட்கள் அவருக்கு ட்ரைனிங் கொடுத்து 750 ரூபா சம்பளமும் கொடுக்குறாங்க. டிஎன்டின்னு ஒரு ஃபேக்டரி, ஹெட் ஆஃபீஸ் வந்து வில்சன் மணிக்கம்போர்டில் இருக்கு. ஃபஸ்ட்டு பேரட் எடுத்துகிட்டு போகும்போது நான் அப்போ ஆர்டிஸ்ட் அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல, ரெகுலராக ஒரு இன்டர்வியூ போகிற மாதிரி தான் போய் அங்கே இருக்கிற மார்க்கெட்டிங் மேனேஜர் அப்ரோச் பண்ணி ஒர்க் கேட்டேன். ஒரு 4-5 சாட்டர்டே கிட்டத்தட்ட அந்த ஆஃபீஸ்க்கு போயிருப்பேன். ஸோ அந்த 1 மாதம் அதில் வேஸ்ட் ஆகிடுச்சு. ஒரு 1 மாதம் அளவு வச்சு தான் எனக்கு அந்த ஒர்க் கிடச்சிது. தென் அதுக்கப்புறம் மாத சம்பளம் 1200 ரூபா அப்படின்னு பேசி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. 3 வருஷம் அந்த கம்பெனியில் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறாரு. 8000 சேலரி ஆகுது கடைசியில் அவர் முடிக்கும் போது. ஃபர்ஸ்ட் 1 மாதம் சம்பளம்லாம் நாங்கள் இப்போ கொடுக்க மாட்டோம், உங்கள் ஒர்க் பார்த்துட்டு அப்புறமா தான் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்ட்டு 6 months ஒன்று பார்ப்போம். அதுக்கப்புறம் உன்னை பெர்மனெண்ட் வச்சு முடியுமா முடியாதான்ட்டு சொல்லிட்டாங்க. ஓகே சார், எனக்கு ட்ரைனிங் தான் முக்கியம் அப்படின்ட்டு ஜாயின் பண்ணேன். தென் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை விட்டு வெளியில் வந்து நடிப்பு வாய்ப்பு அவரை தேடி வருது. தென் அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து இப்போ பெரிய ஹீரோவாக இருந்துட்டு இருக்காரு. சூரியன் உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த சூர்யா நமக்கெல்லாம் கல்வி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. 8th one ஆக்டர் வினு சக்கரவர்த்தி. இன்னையிலிருந்து ஒரு புது ஏகாம்பரத்தை, ஒரு புது தொண்டனை இந்த ஜனங்க சந்திக்க போறாங்க. இவர் ஆரம்பத்தில் பேங்க் வேலையில் சேரணும் அப்படின்ற ஒரு ஆசையில் பிகாம் படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவங்களுடைய காலேஜுக்கு ஐஜி அருள் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து இவருடைய மீசையை பார்த்ததுக்கு அப்புறமா உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது, நீ நிச்சயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் வரணும், நீ என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாரு. தென் இவரும் போயிட்டு அவரை பார்க்குறாரு. போலீஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க வேலூரில். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போலீஸ் இன்ஸ்பெக்டராகவும் ஆயிடுறாரு. சென்னையில் இருக்க ஐஸ் ஹவுஸ் போலீஸ் ஸ்டேஷனில் 6 மாதம் ரிசர்வ் சப் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணுறாரு. பிகாம் முடிச்சிட்டேன். பிகாம் முடிச்சு நான் பேங்க்கில் தானே சார். ஐஜி அருள் எங்களுடைய என்சிசி கேம்புக்கு வந்தார். என் மீசியை முறுக்கி பார்த்துட்டு யூஆர் அ ஃபிட்டஸ்ட் பர்சன் டு போலீஸ், யூ கம் அப்படின்னாரு.
நான் சொன்னேன், ஐ எம் நாட் இட் ஃபினிஷ் மை டிகிரி சார், டோன்ட் வரி அபவுட் இட் மேன், யூ கோ ஃபார் அ ட்ரைனிங் டு வேலூர் கம் சார். மொத்தமாக முட்டையெல்லாம் வெட்டி முட்டி போட வச்சு கன்னு ரிவால்வர் எல்லாம் கொடுத்து என்ன ஒரு மாதிரி ஆக்கினாங்க. தென் அதுக்கப்புறமா சவுத்தர்ன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் 4 வருஷம் ஒர்க் பண்ணுறாரு. அவருக்கு சினிமா மேலே இருந்த ஈர்ப்புனால கன்னட இயக்குனர் புட்டண்ணா கணக்கல் அப்படின்றவர்கிட்ட சேர்ந்து திரைக்கதை எழுத்தாளராக பணிபுரிஞ்சுக்கிட்டு அப்படியே சினிமாவில் ட்ரை பண்ணி ஒரு நடிகராகவும் மாறுறாரு. அதுக்கப்புறமா ரயில்வேக்கு போனேன், அதில் ஒரு 3 வருஷம். உசிலம்பட்டி டு விஸ்லேஜ் ஸ்கூல், விஸ்லேஜ் ஸ்கூல் ஜெயின் காலேஜ் டு போலீஸில் இருந்து ரயில்வேஸில் இருந்து மைசூர் போன மைசூரில் அவருக்கு கிடைச்சாரு. ஸ்ட்ரைட்டாக நமக்கு வந்தது. 9th one ஆக்டர் டெல்லி கணேஷ். சும்மா இது எல்லாமே சும்மா. இவர் அந்த காலத்தில் எஸ்எஸ்எல்சி படித்து முடிச்சதுக்கு அப்புறமா டிவிஎஸ் கம்பெனியில் போயிட்டு ஜாயின் பண்ணுறாரு ஒரு லேபரா. தென் அதுக்கப்புறம் 1964 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து 10 வருஷம் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, கார்பரல் அப்படின்ற ஒரு பதவியில். அப்படி ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே டெல்லியில் இருக்க தக்ஷிணா பாரத நாடக சபா அப்படின்ற ஒரு நாடக குழுவில் சேர்ந்து அங்கே நடிக்கவும் செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ தான் அவருக்கு டெல்லி கணேஷ் அப்படின்ற ஒரு பேரும் வந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸில் இருந்து ரிட்டன் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டீனோகிராஃபராக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு கொஞ்ச காலம். அதே சமயத்தில் நாடக குழுக்களில் சேர்ந்து நாடகமும் நடிச்சிட்டு இருந்தாக்கல, அப்படியே சினிமாக்குள்ளேயும் என்ட்ரு ஆகி இப்போ ஆளு காலமும் ஆயிட்டாங்க. டிவிஎஸ்ல வேலை பார்த்தேன், ஒரு 6 மாதம் வேலை பார்த்தேன். அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஒரு கார்டு வந்தது, தமிழ்லேயே வந்தது. அப்போவே விமானப்படையில் ஆள் சேர்ப்பு ஏர்ஃபோர்ஸில் ப்ரௌட் வாஸ் ஸ்டாண்டிங். அப்படியே பார்த்துட்டே வந்தான், யூ கம்மியா அப்படின்னு என்ன கூப்பிட்டான். நான் போனேன், பிகாஸ் ஆல் அதர் பீப்பிள் வெரி ஹாப்பி. அது ரொம்ப கூப்பிட்ட உடனே கடை வாட் இஸ் யுவர் நேம், டு யூ நோ இங்கிலீஷ் அப்படின்னா லிட்டில், வாட் இஸ் யுவர் நேம், எம் கணேசன். அதுலேருந்து என்ன லீடர் ஆகிட்டான். யூ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ், எஸ் சார், யூ டெல் தம் டு ஸ்டாண்ட் இன் ஒன் லைன் அப்படின்னா. அப்போ எல்லாம் லைன் இருந்துங்க பண்ண, அப்படியே நான் லீடர் ஆகி என்ன செலக்ட் பண்ணிட்டான். எத்தனை வருஷம் ஏர்ஃபோர்ஸ்ல ஒர்க் பண்ணீங்க? 10 வருஷம். 10 வருஷம் ஒர்க் பண்ணீங்க. 10th one டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். Got the man with the plan right here. Bringing swag with the man right here. இவர் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பிரைவேட் பேங்க்ல 4.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படி பேங்க்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே சில ஷார்ட் ஃபிலிம்ஸையும் ஷூட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சினிமாக்குள்ள என்டர் ஆயிட்டு இருந்தவர் சடனா பேங்க் வேலையை ரிசைன் பண்ணிட்டு மாநகரம் படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சு ஒரு டைரக்டரா உருவெடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு படங்கள் எடுத்து இன்னைக்கு நடிகராகவும் வளர்ந்து வந்திருக்காரு. டெபிட் கிரெடிட் கூட தெரியாமல் பேங்க்கில் வேலைக்கு சேர்ந்து நான் ஒருத்தனாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். சீரியஸாகவே எனக்கு எதுவுமே தெரியல. ஒரு குரூப் டிஸ்கஷனில் வச்சு தான் செலக்ட் பண்ணாங்க, அதை கிளியர் பண்ணிட்டா போதும்னு இருந்தது. அப்போது 600 பேர் இருந்தாங்க நினைக்கிறேன் எம்சிஏ கிரவுண்டில். 19 பேர் தான் வேகன்சி இருந்தது. காலையில் 8:30 மணிக்கு க்யூவில் போய் வெளியில் நின்று ஈவினிங் 5 o'clock தான் இருந்தது. 10 பேராக குரூப் டிஸ்கஷன் ரூம் கூப்பிட்டாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை கண்டிப்பாக எடுப்பாங்கன்னு. 11th one ஆக்டர் சரத்குமார். தினகரன் நியூஸ் பேப்பர்ஸை கடைகளுக்கு போடுற ஒரு பேப்பர் போடுற பையனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. தென் அதுக்கப்புறமா பத்திரிகையாளராக ஒர்க் பண்ணுறாரு தினகரன் நாளிதழில். தென் அதே நாளிதழ்லேயே அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அவரை ரிப்போர்ட்டராகவும் மாற்றுறாங்க. ரிப்போர்ட்டராகவும் சில காலம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சென்னையில் சொந்தமாக டிராவல் ஏஜென்சி கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அந்த தொழில் மூலமாக கவிஞர் கண்ணதாசன் அவங்களுடைய அறிமுகம் கிடைக்கிது. அவர் மூலமாக திரைப்படத்துறைக்குள்ள அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஒரு நடிகராகவும் வளர்ந்து நிற்கிறாரு. கல்லூரி நாட்கள் முடிந்து அதுக்கப்புறம் ஒரு தெருவா போய் ரோட்டில் போய் பேப்பர் போடுறவனா இருந்து அப்புறம் ரிப்போர்ட்டராக மாறி அப்புறம் அந்த பத்திரிகை விளம்பரம் தேடுகின்ற விளம்பரம் பிரதிநிதியாக இருந்து அதை முடிச்சுட்டு சென்னை வந்த பிறகு ஒரு டிராவல் ஏஜென்சி நடத்தி அந்த டிராவல் ஏஜென்சி நடக்கும்போது தான் கவியரசு கண்ணதாசன் புதல்வனான கலைவாணனை சந்திக்கிறேன். அவர் மூலிமா அவர் படம் எடுப்போன்றார். அந்த படம் எடுப்போன்னு போது தான் கன்சியூம்டு நேரம் வந்து ஆரம்பித்து நடித்தேன். 12th one ஆக்டர் காளி வெங்கட். ஊர் நட்டனா நீ என்னைக்கா சேராட்டக்கார இண்டிகேட்டர் போட்டு திரும்பிக்கிறா? எப்போ லெஃப்ட் ஓடுது எப்போ ரைட் ஓடுது எங்களுக்கு தெரியாது, நீ தான் பார்த்து பக்குவமாக வரணும். இவர் சினிமா வாய்ப்பு தேடி சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக பல வேலைகள் பார்த்துருக்காரு. அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மளிகை கடையில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. தென் அதுக்கப்புறமா தள்ளு வண்டியில் காய்கறிகளை தள்ளிட்டு போய் வியாபாரம் பண்ணுற வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அப்புறம் வீடுகளுக்கு தண்ணி கேன் போடுற வேலை பார்த்துருக்காரு. மொபைல் சர்வீஸ் சென்டரில் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பல வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்து அதுக்கப்புறம் இவருக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸில் சின்ன சின்ன கேரக்டர் ரோல் கிடச்சி அதன் மூலமாக ஃபேமஸ் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படத்துக்கு வந்து இப்போ ஒரு முழுமையான காமெடி நடிகராக இருந்துட்டு இருக்காரு. என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தீங்க? மளிகை கடையில் இருந்திருக்கேன் சார், மளிகை கடையில் வேலை பார்த்துருக்கேன். அப்புறம் டீ கடை வச்சுருந்தோங்க சொந்தமாக. அது அப்புறம் காய்கறி வண்டியெலாம் அப்போது வண்டியில் எடுத்துகிட்டு போய் அது மாதிரி நிறைய வேலை பார்த்துருந்தேன். அப்புறம் தண்ணி கேன்லாம் போட்டுருவேன். அது தண்ணி கேன் போட்டு முடித்தோடனே 2006 வாக்கில் அப்படியே ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன் சினிமாவுக்கு. ஆமாம் சார், அப்படி இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தே சினிமா சார். ஆமாம், வாய்ப்பு தேடிக்கிட்டு. ஆமாம் சார். 13th ஆக்டர் கார்த்தி. மௌனமான நேரம் இளமனதில் என்ன வாரம்
இவர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சதுக்கு அப்புறமா இவங்களுடைய அண்ணன் மாதிரியே ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சும்மா ஒரு இன்டர்வியூ போனால் வேலை கிடைச்சிருச்சு. 5000 ரூபா சம்பளம். கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி தான் வேலை. ஸோ அங்கே வேலை செய்கிறவங்க எல்லாருமே லேடிஸ். இப்படியே இருந்தால் இதில் பெரிய ஃபியூச்சர் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அமெரிக்காவுக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. அது படிச்சுட்டு இருக்கும் போதே சில பார்ட் டைம் ஜாப்ஸ் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இவருக்கு சினிமா மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அங்கேயே சினிமா சம்பந்தமான ஒரு 3 கோர்ஸை முடிக்கிறாரு. கோர்ஸை முடிச்சு ரிட்டர்ன் சென்னைக்கு வந்தவர் மணிரத்னம் சார் கிட்ட அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணுறாரு. அப்படியே சினிமாக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பருத்திவீரன் படத்து மூலமாக சினிமாக்குள்ளே என்டர் ஆகுறாரு. ஸோ அப்போ கொஞ்சம் லைஃபும் பயமாக இருந்துச்சு. இது இப்படியே போனால் எங்கே போகிறோம்? ஏன்னா ஒரு 10 வருஷம் வேலை செஞ்சால் ஒரு ஃபேக்ட்ரி மேனேஜரான ஒரு 25,000 சம்பளம் கிடைக்கும். அப்போதான் பயம் வந்துச்சு. ஸோ வந்து அப்பாவும் படிக்க போக சொன்னாங்க. அங்கே போய் நான் வந்து எம்எஸ் படித்தேன். அங்கேயே ஒரு பார்ட் டைம் ஜாபும் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த வாழ்க்கை என்னன்னு அப்படின்னு புரிஞ்சுது. ஸோ அங்கே இருக்கிற வாழ்க்கை என்ன, அது எப்படி போக போகுது. 14th ஆக்டர் வேல ராமமூர்த்தி. என்ன பண்றது பெருசு, குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கரடு முரடா இருக்க போய்தான். இன்னைக்கு என் பேர்ல 200 கோடி ரூபாய் சொத்து, என் மகன் சரவடி பேர்ல 300 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. இவருடைய பியூசி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா இந்திய ராணுவத்தில் சேர்ந்து ராணுவ வீரரா ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இது 69ல் போனேன். 1969ல் போனேன். போயிட்டு 74ல் வந்துட்டேன். 5 வருஷத்துல வந்துட்டேன். தென் ராணுவத்திலேருந்து வந்ததுக்கு அப்புறமா இந்திய அஞ்சல் துறையில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அறிவொளி இயக்கத்தோட மாவட்ட ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு எழுத்தாளர், நாடக இயக்குனராகவும் இருந்திருக்காரு. அதன் மூலமாக சில நாவல்களையும் நாடகங்களையும் இயக்கியிருக்காரு, எழுதியிருக்காரு. அதன் மூலமாக இவருக்கு சினிமா வாய்ப்பு கிடைச்சு இப்போ சில கேரக்டர்ஸ்லாம் படங்களில் பண்ணிட்டு இருக்காரு. நான் ராணுவத்தில் இருக்கிற போது சப்பாத்தி வந்து 28 சப்பாத்தி, 32 சப்பாத்தியில் ஒரு நாள் சாப்பிட்டுருக்கேன் ஒரு நேரத்தில். அங்கே கறியும் கிடைக்கும். கறியும் அண்டாண்டாவா கறி மிலிட்டரிக்காரங்களுக்கு. சரி சரி. 15th ஆக்டர் முனிஷ்காந்த். குடும்ப தலைவர்ன்ட்டு என் பேர் விட்டு ரேஷன் கார்டு வாங்கணும். ஜோடியா நின்று போட்டோ எடுத்து அதை பிரேம் பண்ணி வீட்டில் மாட்டி வைக்கணும். இவருமே சென்னைக்கு வந்து சினிமா வாய்ப்புகள் தேடி அலைஞ்சிட்டு இருக்கும்போது இவருடைய வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக அன்றாட செலவுகளுக்காக பெயிண்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு, கேட்ரிங்கில் ஒர்க் பண்ணியிருக்காரு, கார் கழுவுற வேலை பார்த்துருக்காரு, கோயம்பேட்டில் போயிட்டு மூட்டை தூக்குற கூலி வேலை பார்த்துருக்காரு. 2004-05 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு இங்கே வந்துடுவோம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி எல்லாமே வெளியே எடுத்துட்டு போவாங்க. அது முடியாதவங்களுக்கு அந்த மூட்டையை தூக்கி வந்து போட்டால் 10 ரூபா 20 ரூபா அப்படி இப்படி கிடைக்கும். இது 4 to ஒரு 7 மணிக்குள்ள வந்து முடிச்சு அப்படின்னா ஒரு 300 ரூபா கிடைக்கும். அப்படின்றப்ப நமக்கு அந்த வாய்ப்பு தர்றதுக்கும் நமக்கு சௌரியமா இருக்கும். சரி, நமக்கு சினிமாவே ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவுக்கு கிளம்பி போயிட்டு 2 வருஷம் தங்கம் தயாரிக்கிற இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. தென் அதுக்கப்புறம் சென்னைக்கு வந்து சினிமா முயற்சி மறுபடியும் தொடங்கி ஷார்ட் ஃபிலிமில் வாய்ப்பு கிடைச்சு அப்படியே சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சு இப்போ ஒரு தவிர்க்க முடியாத ஒரு குணச்சித்திர நடிகராக இருந்துட்டு இருக்காரு தமிழ் சினிமாவில். நான் வேற வேலைகளும் பார்க்க ஆரம்பிச்சேன் சார். அதாவது இந்த காரு கழுவ ஆரம்பித்தேன். அப்புறம் கோயம்பேட்டில் இருந்தேன், ஹேட்ரிங் போயிட்டு இருந்தேன். இது மாதிரி தேர்ந்தெடுத்துட்டதுனால இல்லை, இது ஏன் சொல்கிறேன்னா அதுலேருந்து எனக்கு கொஞ்சம் வரும்படி வந்ததுனால ஓரளவு அப்படியே ரன்னிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. சரி அப்படி. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச நடிகர் நடிகைகள் யாரெல்லாம் சினிமாவுக்கு முன்னாடி வேறு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.